வணக்கம். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் இவர் நேற்று திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டார். தேர்தல் மே மாதம் வரப்போகுது. தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் எதுக்காக ராஜினாமா பண்ணார்? இது ஆளும் தரப்பு பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு சாதகமாக செயல்பட சொல்லியிருப்பாங்க. அதனால் முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் இப்போ கையில் எடுத்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அவர் எதுக்காக ராஜினாமா பண்ணார்? உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன்னு அவரே சொல்கிறார். அவருக்கும் சில மூத்த அதிகாரிகள் தேர்தல் ஆணையர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே பாஜகவை குற்றம் சாட்டுறாங்க. பாஜக கொடுத்த அழுத்தம், பாஜகவுக்கு சாதகமாக செயல்படணும்னு சொன்ன அந்த விஷயங்கள், இதனால தான் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பாஜக கொடுத்த அழுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்குறது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தலைவர் அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும். அண்ணாமலைகிட்ட போயிட்டு நீங்கள் அருண் கோயல் ராஜினாமா பண்ணியிருக்காரு, அது பாஜக கொடுத்த அழுத்தம் தானா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அருண் கோயல் எனக்கு என்ன மாமானா மச்சானா? அவர் எதுக்காக ராஜினாமா செஞ்சார் எனக்கு எப்படிங்க தெரியும்? நானாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ராஜினாமா செஞ்சதுக்கு காரணம் நானா? இல்லை அவர் யார்? அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் யாரோ நான் யாரோ? அவர் ஏன் ராஜினாமா பண்ணார்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் அவருக்கு தான் தெரியும். அவர் எல்லாருமே ஆளுங்கட்சி கொடுத்த அழுத்தத்தினால தான் அவர் ராஜினாமா செஞ்சார் அப்படின்னு எதிர்க்கட்சியெல்லாம் சொல்லுது. எனக்கு நான் சொல்கிறேன், எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தம் தான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுக்கே காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் உண்மையான காரணம் அவருக்கு தான் தெரியும். எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த யூகத்தின் அடிப்படையில் பேசுறதுக்கு பதில் சொன்னால் அது உண்மையான காரணமாக இருக்காது. அதனால் அவர் ராஜினாமா பண்ணதுக்கு அவர் தான் கருத்து சொல்லணும். நீங்கள் அவர்கிட்ட தான், அருண் கோயல்கிட்ட தான் போய் நீங்கள் ஏங்க ராஜினாமா பண்ணீங்க, என்ன காரணங்க, அதுவும் தேர்தல் சமயத்தில் நீங்கள் ஏங்க ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு கருத்து கேட்கலாம். அவர் அதுக்கு பதில் சொல்லலாம். அந்த பதில் சொல்கிறாருல, அந்த பதிலை வச்சு நம்ம ஏதாவது சொல்லலாம், கருத்து சொல்லலாம், இல்லை பதில் சொல்லலாம். இந்த காரணத்துக்காக அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னா இது சரி தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். அதை விட்டுட்டு அவர் ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் அவரும் சொல்லலை, நமக்கும் தெரியாது. என்கிட்ட நீங்கள் எப்படி அவர் ராஜினாமா பண்ணார், என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது எந்த விதத்தில் ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அண்ணாமலை என்னடா இவ்வளோ டென்ஷனாக பேசிட்டாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சியாக இருந்தாலும் அது உண்மையான காரணம் அவருக்கு தெரியாமல் அவர் பதில் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.